கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, அன்பு வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நிறைய நன்றி செலுத்தணும். அல்லாஹு தாலா புனித ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் இருக்கின்றான். அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து இன்றைக்கு 5வது நோன்ப நோட்கிறதுக்காக வேண்டி தராவீக தொழுதுட்டு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மையிலேயே ரமலானுடைய இந்த மாதம் விசேஷமான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம், உயர்வான ஒரு மாதம், பரக்கத்து பொறிஞ்ச மாதம், ரஹ்மத்துகள் நிறைந்த மாதம் எல்லாம் நிறைய நாங்கள் பேசுகிறோம். ரமலானுடைய இந்த உண்மையான யதார்த்தமான அந்த நிலைமையை நாங்கள் பார்க்குற நேரத்தில் குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. ஏனைய மாதங்களை விட ஆக உயர்ந்த சிறந்த மாதம் என்பதாக என்ன இதுல அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். இதனுடைய சயின்ஸ் என்ன? சயின்ஸ் அடிப்படையில் இதுக்குரிய முக்கியத்துவம் எல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில அவன் வாழ்றது, அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய காசி, அவனுடைய பொருள், அவனுடைய படிப்பு, அவனுடைய அறிவு, அவனுடைய சொசைட்டி, அவனுடைய ஃபேமிலி, எவ்வளோ முக்கியமான விடயங்கள் இன்றைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள். இதுல எங்களுக்கு வெளிரங்கத்துல என்ன கிடைக்குது? அதுல சம்பாதிக்கிற மாதிரி காசு, அதுக்கு தானே ஓடுறோம். கிடைக்குதா? நோன்பு மாசத்துல எங்கட வாழ்க்கைக்கு தேவையான அன்றாடம் நாங்க இன்றைக்கு ஓடுறதும் வாரதும் கவலைப்படுறதும் யோசிக்கிறதும், விசேஷமாக பெண்கள் அவங்க பார்க்கிறது என்னண்டா, என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்ன பிரயோஜனம் கிடைக்கும். அப்ப ஓகே, அது மாதிரி என்ன இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரமலானுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ரமலானுடைய ஏன் இம்பார்ட்டன்டாக பார்த்தாங்க, அவங்களோட ரமலானோட எப்படியான கனெக்ஷன் இருந்துச்சு? நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. ஹதீஸுடைய கிதாபுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ரமலான பத்தி பேசக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ரமலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான பத்தி பேசத்திலே ஸ்பெஷலா 3 விஷயத்தான் பேசுறாங்க, வேறொன்னும் பேசுறாங்க இல்ல. அந்த 3ம் என்னண்டா, ரமலான் அல்லாத காலத்துல செஞ்சதுதான். ரமலான் அல்லாத காலத்துல செஞ்சது அது ரமலான்ல அதிகரிச்சு செய்வாங்க. வேற ஸ்பெஷலா எதையுமே சொல்றாங்க இல்ல. முதலாவது இம்பார்ட் கொடுத்தது, முக்கியத்துவம் கொடுத்தது இபாதத்துக்கு. இபாதத் ஏனைய நாட்கள்ல இபாதத் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 காலும் திமித்தி போகும். நின்று கொண்டு இபாதத்தில் ஈடுபடுவாங்க. தொழுகையில 2 காலும் திமித்தி போகும். ஒரு சஹாபி சொல்றாரு, நான் ஒரு நாள் பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தாங்க. எனக்கும் அவங்களோட பின்னால தொழுண்டு ஆசை போய் தக்பீர கட்டினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அடுத்த சூரா. நான் நினைச்சேன் இப்ப ருக்குக்கு போவாங்க, அப்ப ரைட் ருக்குக்கு போகலாம். ஆனா ருக்குக்கு போகல. அதுக்கு அடுத்தது மோதுறாங்க. நான் பார்த்து எனக்குண்டா கஷ்டமாயிக்குது, சரி வராது. நான் உடனடியாக பிரிஞ்சு சலாம் கொடுத்து தொழுகையே முடிச்சு கொண்டேன். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் பார்க்கிறேன், அவங்க தொழுது ஓதிக்கொண்டே போறாங்க. ஒன்று குர்ஆன்ல அரவாச ஓதிட்டு ருக்குக்கு போனாங்க, அல்லது முழு குர்ஆனை ஓதிட்டு ருக்குக்கு போனாங்க. பாருங்க என்ன தேவை இருந்துச்சு, என்ன அப்படியான ஒரு நிலைமை இருக்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னோட படுத்துக்கொண்டு இருப்பாங்க, திடீர்னு எழுப்பி தொழ ஆரம்பிப்பாங்க.
எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வைஃப், மனைவி அப்படின்றத கூட அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அப்படி அவங்க நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. இப்ப ரமலான்ல கடைசி 10 தன்னுடைய அந்த லுங்கிய இறுக்கமாக கட்டிக்கொண்டு நின்று வணங்கக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க. சஹாபாக்களை பார்க்கிறாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் தஹஜ்ஜுடைய நேரம், சஹர் செய்யக்கூடிய நேரத்துல திரைய அப்படி ஆட்டி பார்ப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. எனக்கு பயம் பிடிக்கும், இவங்களுக்கு சஹர் தப்பி போகுமோ தெரியாது. அந்த அளவுக்கு நின்று வணங்கி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன தேவை இருந்துச்சு, அந்த அளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது தொழுகைக்கு, இது இபாதத்துக்கு. தராவீஹுடைய தொழுகைக்கு 8 ரக்காத் 20 ரக்காத் சண்டே அல்ல, இபாதத் முழுக்க அவங்க ஈடுபடுவாங்க. 8 ரக்காத் நோம்போட சம்பந்தமே இல்லை, நோம்புக்கு சம்பந்தமே இல்லை. 8 ரக்காத்ன்றது நோம்புலே தான், நோம்பல்லாத காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமா தொழக்கூடிய ஒரு தொழுகை இரவேல. இது ரமலானுக்குண்டே தனிப்பட்ட ரீதியில தரப்பட்ட ஒரு தொழுகை தான் தராவி. இது 20 ரக்காத் தான். அந்த காலத்திலிருந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சனதுடைய தொடர் 20, 36. 8 ரக்காத்துக்கு சனதுடைய தொடரும் கிடையாது. தராவி இரவு தொழுகைக்கு, நோன்புல இரவு தொழுகைக்கு. ஹதீஸ்ல எவ்வளவு தெளிவா வந்திருக்குதுண்டா, முதலாவது தராவீஹுடைய சுஜூத் செய்றீங்க தானே, 1500 நன்மை அல்லாஹ் தஆலா தரான். இரண்டாவது 1500 நன்மை. அதே 20வது ரக்காத்துல தராவீஹுடைய தொழுகையில சுஜூத செய்றீங்க, 1500 நன்மை அல்லாஹ் தஆலா தரான். தனி சொர்க்கம் கட்டப்படுது. அவ்வளவு சிறப்புகள் தனியாக வைக்கப்பட்டிருக்குது. அதனால சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, விசேஷமான கவனத்தை செலுத்தினாங்க. இது தனியாக தரப்பட்ட ரமலானுக்குண்டே இருக்கக்கூடிய தொழுகை. அதுல ஈடுபட்டாங்க சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள். 1400 வருட வரலாறு இருக்குது, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் ஜமாத்தோட தொழுகிறதுக்கு அங்க அவங்களுக்கு நீங்க வரலாற படிச்சீங்கன்னா, ஹிஜ்ரி 100, 200, 300, 400, 500, 600, 700, ஹிஜ்ரி 1000, ஹிஜ்ரி 1100, 200 வரையில இம்போர்ட் கொடுத்தது இமாம் ஜமாத்துக்கு தான். தனியா தொழுதுட்டு போறதுக்கு சப்ஜெக்டே இல்ல. அதனாலதான் சில உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க தனியா தொழுதா, இமாம் ஜமாத் இல்லாம தனியா தொழுதா தொழுகையே கூடாது. சில இமாம்கள் எழுதிக்கிறாங்க, தனியா தொழுதா தொழுகையே கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படி இல்ல, கூடும். ஆனா ஏண்டா வரலாறு என்னன்னா, இமாம் ஜமாத் அவ்வளவு முக்கியத்துவம். அதுல ரெண்டாவது கதை இல்ல. வரலாற்றுல இமாம்கள அந்த காலத்துல வாழ்ந்த சாதாரண மனிதன், கொல்லன் வேலை செய்யக்கூடிய மனிதனை பத்தி பேசத்திலேயும் இமாம் ஜமாத், தொழுகேண்டா இமாம் ஜமாத் தான். அதுக்கு ரெண்டாவது கதையே கிடையாது. முன்பின் சுன்னத்து, இரவு நேர தொழுகையில தஹஜ்ஜத், தஹஜ்ஜத்துக்கு விசேஷமான கவனம், வித்ருக்கு விசேஷமான கவனம், சுபஹுடைய முந்தின சுன்னத்துக்கு விசேஷமான கவனம். இது தொழுகையில ரொட்டேஷனாக நான் சொல்றேன், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த இபாதத்துக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் 100க்கு 100 குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. சஹாபாக்கள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 9 நாள் 7 நாள் குர்ஆனை முடிப்பாங்க. முழுக்க ரமலான்ல குர்ஆன் தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு நோன்புக்கு 63 குர்ஆன் ஓதி முடிப்பாங்களாம். பகலையில ஒரு குர்ஆன், இரவேல ஒரு குர்ஆன். அவங்களோட தராவீஹுடைய தொழுகையில ஒரு 3 குர்ஆன் ஓதுவாங்க, 63 குர்ஆன். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பகலையில ஒரு குர்ஆன், இரவேல ஒரு குர்ஆன், தனியாக 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க.
இமாம்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசை, பெரும் பெரும் இமாம்கள், இமாம் மாலிக் ரமலானுடைய புற கண்ணொன்னே மஸ்ஜிதுக்கு போய்த்துடுவாங்க, குர்ஆனோட தொடர்பை உண்டாக்கிடுவாங்க, இபாதத்தில் ஈடுபடுவாங்க. எந்த அளவுக்கு இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல ஒரு துணியை கட்டி கொள்வாங்க, இப்படி ஒரு திரைய போட்டு அதுக்குள்ள போய்த்துடுவாங்க, யாரையுமே சந்திக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க இது என்ன ரப்ப சந்திக்கிற, ரப்போட பேசுற மாதம், காலிக்கோட பேசுற மாதம், மஹ்லூக்கோட பேசுற மாதம் அல்ல இது. அந்த அளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களோட பேச மாட்டாங்க. இது ரமலான்ல எங்களுடைய ஸலஃபுஸ் ஸாலிஹூன்கள் அவ்வளவு முக்கியத்துவம். ஹிஜ்ரி 600, 700, 800 இந்த காலத்திலே நீங்க போயிட்டு பாக்கலும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல ரமலானுடைய புற கண்டொன்னே மஸ்ஜிதுக்கு போய்த்துருவாங்க. அவங்களோட முழு படுக்கையோட பெருநாளுடைய புற தென்பட்டோன்னு தான் வெளியில போய்த்துருவாங்க. எல்லாம் வந்து வாகனம் வந்து இதெல்லாம் அடிப்பாங்க. பெரும் பெரும் உலமாக்கள், இன்டலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், எஜுகேட்டட் எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் மஸ்ஜிதுல தான். இரவேல துவா, பகலையில துவா, கியாமுல் லைல் கடைசி 10 இல்ல, ஒன்னா தராவி அண்ணா நாள்ல இருந்தே கியாமுல் லைல தொழக்கூடியவங்களா இருப்பாங்க, முழுக்க குர்ஆன முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாலிபர்களை பத்தி பேசப்பட்டிருக்குது. ஹிஜ்ரி 600, 700 வாலிபர்கள் தனி குர்ஆன்களை முடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவ்வளோ ஆசை, அவ்வளோ தேற்றம், அவ்வளோ தேவை. பெண்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க கிதாபுகள்ல, பெண்கள் முழுக்க குர்ஆனோட தான் இருப்பாங்க ரமலானுடைய காலத்துல. அவ்வளோ முக்கியத்துவம் ரமலான்ல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு எழுதுறாங்க, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய குடும்பத்தை பத்தி பேசத்திலே ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, என் வாழ்நாளிலே நான் என் குடும்பத்தில் எத்தனை ஹாஃபிஸ் மாறி இருக்கிறேன் எண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ் மாறி இருந்தாங்க அவனோட குடும்பத்துல. அவங்க சொல்றாங்க, இரவு நேரத்துல பெண்களுக்கு தொழுவிக்கிறதுக்கு நாங்க காரிமார்களை அனுப்புவோம். காரிமார்களை பெண்கள் இருந்து தொழுவாங்க, தஹஜ்ஜத் வரையில நீண்ட ரகாத்துக்களா தொழுவாங்க. பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்க நேரத்தோட தூங்க பாக்கத்துல தூங்கிட மாட்டாங்க. தட்டி 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 இரவு நேரம் வரையில அவங்கள முழிக்க வச்சு அதுக்கு பிறகு தூங்க வைப்பாங்க. ஏண்டா முழிச்சு தூங்கினாங்கண்டா இரவேல எழுப்புவாங்க, எங்களுக்கு இபாதத் செய்யலாம பேசிடும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாதாரணமாக பகலையில 17 ஜுசுக்கள் ஓதி முடிப்பாங்க வேலை செஞ்சு கொண்டு பெண்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம். எங்கல ஒரு நாள் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மகளுக்கு சோம் இல்லாம போகுது. ஒரு காரி அனுப்பினாங்க ஹஜ்ரத். தஹஜ்ஜத்துடைய நேரத்துல ஹஜ்ரத் சொல்றாரு, நான் வீட்டுக்கு போறேன், பள்ளியில இபாதத் முடிச்சு தஹஜ்ஜத்துல. என் மகள் சொல்றா, வாப்பா இன்னைக்கு நீங்க யார் அனுப்பினீங்க? ஏம்மா, அவரு இப்படி இப்படி 4 ரகாத்துல சலாத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, எங்கட தராவி வீணாகிருச்சு. எங்களுக்கு இன்றைக்கு அந்த பக்குவமா நின்று நீண்ட நேரம் தொழுற பாக்கியம் இல்லா போயிட்டு, வேற நல்ல ஒரு காரியம் அனுப்புங்க வாப்பா. பெண்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சஹாபி பெண்களோட பேச்சு கதைக்கு தானே கிதாபுகள்ல தனியானது. அவங்க குர்ஆன பாடமாக்கினது, குர்ஆன ஓதினது, குர்ஆன கையால எழுதினது, தனி பாடங்கள். அது குர்ஆன கையால எழுதுவாங்க. எழுதி நிக்காஹ் நடக்கும் தானே, நிக்காஹ் மாப்பிள்ள மஹர் கொடுப்பா, இவ மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுப்பா, நான் என் கையால் எழுதின குர்ஆன் உங்களுக்கு கிஃப்ட் ஆகும். அந்த அளவு தூரத்துக்கு பெண்கள் குர்ஆனோட தொடர்பா இருந்தாங்க. திக்ர், அஸ்கார்கள், இஸ்திக்பார்கள், தௌபாக்கள், அந்த இபாதத்துண்டா அதுதான் முதலாவதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்? அல்லாஹு தஆலா இபாதத்துல தான் வாழ்க்கையில வெற்றியை வச்சுக்கிறான், வாழ்க்கையில நிம்மதியை வச்சுக்கிறான், வாழ்க்கையில சந்தோஷத்தை வச்சுக்கிறான், வாழ்க்கையில ஈடேற்றத்தை வச்சிருக்கிறான். இபாதத் எங்க இல்லையோ அங்க வாழ்க்கை தோல்வி, வாழ்க்கை நிம்மதி இல்ல, வாழ்க்கை சந்தோஷம் இல்ல, வாழ்க்கை ஈடேற்றம் இல்லை. இதுதான் மிக முக்கியத்துவமாக செய்யப்பட்ட வேலை. நல்ல விளைவுங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்த வாரேன், தெளிவுபடுத்த வாரேன். இவ்வளோ தூரத்துக்கு இபாதத் தான். அதுல குழப்பம் ஏற்பட்டா, அதுல முன்ன பின்ன ஏற்பட்டா தாங்கிறதுக்கு இயலாம போய்த்திரும். என்னடா இப்படி ஆவிருச்சு, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. இபாதத் தான் வெற்றி. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா ஃபஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், நீங்க யாரா வேணுமென்றாலும் இருங்க, நீங்க நல்ல அமல் செஞ்சீங்கண்டா
நீங்க தான் முஃமின். அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்க நிம்மதியா வாழ வைப்போம், சந்தோஷமா வாழ வைப்போம். கடன்ல மாட்டிப்பட மாட்டீங்க, வழக்குல மாட்டிப்பட மாட்டீங்க, வாப்பவால பிரச்சனை இருக்காது, உம்மாவால பிரச்சனை இருக்காது, பிள்ளைகளால பிரச்சனை இருக்காது, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாட்டாது. எல்லா விதமான பிரச்சனையும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை தருவோம், சந்தோஷமான வாழ்க்கையை தருவோம், ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவோம். எதுக்கு? அமலுக்கு, இபாதத்துக்கு. இதுதான் அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் எங்களுக்கு காட்டுறாங்க. எல்லாத்தையும் விட்டு இதுல ஈடுபடுங்க, வேற எதிலுமே ஈடுபடாதீங்க. ஆனா இன்றைக்கு கரண்ட் சிச்சுவேஷன், நான் எல்லாத்தையும் மொத்தமாக தெளிவாக உங்கள்கிட்ட சொல்றேன், நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? நாங்க எந்த அளவுக்கு இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவு எங்கட இபாதத்துல நாங்க பேணுதல், எந்த அளவு கவனம் செலுத்துறோம். வீடுகள்ல பெண்கள் ஸ்பெஷலி இபாதத்துல பக்குவம் பேணுதல், எஜுகேட் ஆவி இபாதத்தை பத்தி நல்லா விளங்கி, தொழுகையை பத்தி நல்லா விளங்கி, குர்ஆன் திலாவத்தை நல்லா விளங்கி, ஓதுறது, தொழுகிறது, அதுக்கார்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இன்றைக்கு கவலையான செய்தி, நிறைய இடங்கள்ல முஸ்லீம் ஸ்கூல்கள் கூட நடக்குது, முஸ்லீம் ஸ்கூல் கூட நடக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, பிள்ளைகளை கிளாஸ்ன்ற பேர்ல வர சொல்லிக்கிறாங்க, டீச்சர்மார் பாடம் நடத்துறாங்க, சொன்ன தண்ணி வத்து வரையில. நோன்புடைய நிலைமை என்ன? அவங்களோட நோன்புடைய நிலைமை என்ன? நோன்பு புடிச்சுக்கொண்டு கஷ்டப்படாதீங்க, சிரமப்படாதீங்க, வெயில்ல போயிட்டு கஷ்டப்படாதீங்க, உங்களோட நோம்பு பாலாகும். உங்களோட லேபர் மாருக்கு லேச கொடுங்க, நோம்ப பிடிக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, லேசாக்குங்க. உங்களோட லேபர் மாருக்கு நீங்க லேசாக்கி கொடுத்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கீழால வேலை செய்யறவங்கட வேலை பழுவ நீங்க ரமலான்ல குறைச்சீங்கடா, உங்களோட முந்தின முழு பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறார். பொஸ்மாருக்கு அல்லாஹ் சொன்னான். ஏன்? ரமலான்ல நோன்போட ஈக்கத்திலே பக்குவமா இருங்க, பேணுதலா இருங்க. ஆனா ஸ்கூல்ல டீச் பண்றா, ஸ்காலர்ஷிப் இருக்குதா இல்லையா தெரியா, அந்த புள்ளைய வர வச்சு படுத்துறா பாடு. டீச்சர்மார், சார்மா மன்னிச்சோம், நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். இங்க சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் ஹதீஸ் பாடமே நடத்த மாட்டாங்க, தஃப்சீர் பாடமே நடத்த மாட்டாங்க. உலகத்துல தஃப்சீர் பாடம், குர்ஆன் பாடம், தஜ்வீதுடைய பாடம், குர்ஆன பாடம் ஆக்குறதை விட சிறந்த ஒரு டீச்சிங் அங்க கிடையாது. அதையே மூடுறாங்க. ரமலான் இதுக்குரிய மாதம் அல்ல, ஏண்ட இபாதத்துக்குரிய மாதம். ஆனா இன்றைக்கு கணக்கே இல்லை. என்ன அவ்வளோ முக்கியத்துவம். ஓலவல் வருது, 17ஆம் தேதி ஓலவல் வருது. வீடுல தாய்மார் படுற பாடு புள்ளைகளுக்கு, படிடா இல்லாட்டி ஏலவல் செய்யலா போம், படிடா இல்லாட்டி உனக்கு ஜொப் கிடைக்காது, இல்லாட்டி ஃபெயில் ஆனா வாழ்க்கை வறுமையில கழியும், நிம்மதி. எவ்வளவு பெரிய ஷிர்கான வார்த்தைகளை இன்னைக்கு வீடுகளுக்குள்ள தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. வாலிபர்கள் ஸ்ட்ரெஸ் ஆவி இபாதத்தில் இல்ல. பாருங்க வாலிபர்கள் எங்க இபாதத்திலே ஐக்கிறாங்க. வாலிபர்கள் தொழுகையில, குர்ஆன் திலாவத்துல, திக்ர்ல, அல்கார்ல வாலிபர்கள் இருக்கிறாங்களா? தேடி பாருங்க. வாலிபர்கள் இல்ல. இபாதத்துக்குரிய மாதம், ஆனா இபாதத்துக்கு இல்ல வாலிபர்கள். மென்டலி சேஞ்ச், மன ரீதியாக, சிந்தனை ரீதியாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இபாதத்தா சும்மா செஞ்சுட்டு போங்க, இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தம் இல்ல. வாங்க புழுந்துட்டு போங்க. எத்தனையோ பேர்ல தொழுக கூடாது. நீங்க பின்னுக்கு இருந்து பாருங்க, தொழும் பொழுது எத்தனையோ பேர்ல தொழுக கூடாது. அவங்க கால் எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியா, கால் வைக்க தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனையோ பேருக்கு தெரியாது. ஆனா ஓலவல் எக்ஸாம்ல சிட் பண்றாங்க. புள்ளகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் ஓலவல்ல உட்கார்றாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாம அந்த இடத்துல போயிட்டு எக்ஸாமுக்கு சிட் பண்றது ஹராம், ஹராம். ஏன்? தொழுகை ஃபர்லு, சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்லு. இதை விட்டுட்டு அவர் போறாரு வேறொன்றுக்கு. இங்க தொழுகைக்கு முக்கியத்துவம் ஃபர்லு, சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்லு. ஆனா
எந்த விதமான பத்தி யோசனை இல்ல, ஆனா பரல் இல்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபடுறார் என்றால் அங்க அதை செய்யறது ஹராம். ஆனா எத்தனை பேர்ட உள்ளத்தில் இருக்குது, எத்தனை தாய்மார்ட உள்ளத்துல, எத்தனை தகப்பன்மார்ட உள்ளத்துல அதனுடைய யோசனை இருக்குது, நோம்ப விடுறது ஹராம். படிக்கிறதுக்காக வேண்டி, எக்ஸாமுக்காக வேண்டி நோம்ப விடுறது ஹராம். ஆனா எத்தனை தாய்மார் கொடுக்கறாங்க, படிக்க நீ படிக்கணும், நோம்ப பிடிக்க தேவையில்ல, நோம்ப பிடிக்க தேவையில்ல. என்னாட்ட ஒரு டாக்டர் அவரு சொல்றாரு, ஹசரத் எனக்கு நோம்பு பிடிச்சா மேலெல்லாம் நடுக்க பிடிக்குது, மேலெல்லாம் நடுக்க பிடிக்குது அப்படின்றாரு. நான் சொன்னேன் எத்தனை எவ்வளவு நாளா? அவர் என்ன சொன்னாரு, நான் ஏலவல் படிக்கிற காலத்துல எங்க வீட்டுல சொன்னாங்க, எங்கட உம்மா நீங்க எல்லாம் நோம்பு பிடிக்க தேவையில்ல, படிக்கிறது தான் முக்கியம். அண்டைக்கு விட்டது இன்றைக்கு 15-16 வருஷமா நோம்பு பிடிக்கிறதே இல்லை, நோம்பு பிடிக்கலாமே. நிறைய பேர் நீங்க பாருங்க, வாலிபர்கள்ல நிறைய பேர், வாலிப பெண்கள்ல எக்கச்சக்கமான பேர் நோம்ப விட்டுறாங்க. ஆனா நோம்ப விட்டுட்டு நினைக்கிறாங்க நாங்க முக்கியத்துவம் கொடுத்திக்கிறோம், முக்கியமான ஒரு விடயத்துக்காக வேண்டி நோம்பு பிடிக்கணும் அப்படின்றது பெருசா போட்டு அலட்ட தேவையில்ல. பரலான உண்ட கேலஸா விட்ட நிலைமைக்கு வைத்திருக்கிறாங்க. கட்டாயம் பரலு 5 வயசு பிள்ளைகளுக்கு பிடிக்கூடாதீங்க, நோமலா ஆர்வம் மூட்டுங்க, 6-7 ஆர்வம் மூட்டுங்க, 8-9 பிடிக்க வைங்க, 10க்கு பிறகு வற்புறுத்தி பிடிக்க வைங்க. அதுக்கு பின்னால வாலிபத் அடைஞ்சதுக்கு பின்னால பரலு விடேலாது. நம்பிக்கையான தக்குவா உள்ள டாக்டர், அந்நிய டாக்டர் அல்ல, எங்களோட உலமாக்கள் கிதாபில் எழுதிக்கிறது முஸ்லிம் டாக்டர் சொல்றாரு, உங்களோட உடம்புக்கு பிரச்சனையாகும், உங்களோட உடம்பு விலகீனமாகும், நீங்க நோம்பு பிடிக்காதீங்க. அவர் ரீசனை சொல்றாரு, அது உங்களோட வாழ்க்கைக்கே பிரச்சனையாகும் தான், அப்ப நோம்ப விடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்படி இல்லாம நோம்ப விடுறதுக்கு அனுமதி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபீட் பண்றா, ஒரு தாய் ஃபீட் பண்றா, ஃபீட் பண்றதுக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஃபீட் பண்றாண்டா நியூட்ரிஷன் தேவை உடம்புக்கு, நியூட்ரிஷன் நீங்க எடுங்க, ஈச்சம்பழத்தை சாப்பிடுங்க, ஹெச்பி லெவல கூட்டும், அயன் சக்தி இருக்குது, பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, பால் சுரக்கும், உங்களோட உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி இல்லாம எனக்கு தேவையில்ல நோம்பு பிடிக்க, நான் ஃபீட் பண்றேன், சிம்பிளா விட்றீங்கடா அது ஹராமா பெய்த்திடும், அதை கலா செய்யணும், பெரும் பாவமா பெய்த்திடும். ஆனா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சில பெண்கள் நோம்பே இல்லையே, முதலாவது வருஷம் வயிற்றுல புல்ல, 2வது வருஷம் புள்ளகி பால், 3வது வருஷம் மருவ புல்ல, 4வது வருஷம் நல்ல பால், இப்ப எனக்கு தேவையில்லை, இப்படி சும்மா சிம்பிளா. பிரெக்னண்டா இருந்ததுனால நோம்ப விடணும் எங்கேயுமே இல்ல. ஹை நியூட்ரிஷன், அதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு சாப்பிடுங்க, புள்ளைக்குரிய ஏற்பாடு, உங்களுக்குரிய ஏற்பாடு எல்லாம் வச்சிருக்கிறான். சும்மா சிம்பிளா விடுறதுக்கு இயலாது. ஆனா கேலஸா போயிட்டு நான் சொல்றேன், பஜாருக்கு போறாரு, கடைக்கு போறாரு, இந்த பாருங்க இந்த நேரத்தில் எத்தனை கடைகள் திறந்து இருக்குதுன்னு போயிட்டு பாருங்க. நீங்க இபாதத்துக்குரிய மாதம், இரவேல நின்று தொழுகிற மாதம், குர்ஆன் திலாவத்துக்குரிய மாதம், ஆனா பஜார்ல கடையில தொழுகையும் இல்ல, குர்ஆன் திலாவத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வைத்திருக்கு. கடைசி 10 எவ்வளவு முக்கியமா பேசப்பட்டது, ஏத்திகாஃப பத்தி பேசப்படுது, அதுல நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது, ஆனா பள்ளி அல்ல காணம். எங்க பஜார்ல பெண்கள் ஷாப்பிங் பண்றது கடைசி 10ல. அவங்க நினைக்கிறாங்க சும்மா இபாதத் தானே, தொழுதுட்டு போறது தானே, அத பத்தி எல்லாம் போச்சு அரட்ட தேவல்லே. ஆனா பெண்கள் ஏத்திகாஃப்ல இருக்கிறாங்க. வரலாற படிச்சு பாருங்க, பெண்கள் ஏத்திகாஃப்ல இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளால, அவங்களுக்குரிய ஏத்திகாஃப். மஸ்ஜிதுல ஆண்கள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் இங்க இல்ல. போயிட்டிருச்சு, உள்ளத்தில் இருந்து இபாதத்துடைய ஆசை போயிட்டிருச்சு, இன்பம் போயிட்டிருச்சு, தேவை போயிட்டிருச்சு. முக்கியத்துவம் எதுக்கு? படிப்புக்கு. நல்லா விளைவிக்கோங்க நான் சொல்றத, விசேஷமா தாய்மார்கள் படிப்புக்கு. படிக்கணும், ஸ்காலர்ஷிப் எடுக்கணும், ஓ லெவல் எடுக்கணும், ஏ லெவல் எடுக்கணும், பயோசயின்ஸ் செய்யணும், மெடிக்கல் ஃபேக்கல்டி, இ ஃபேக்கல்டி, அங்க அக்கவுண்ட் ஃபேக்கல்டி, டீச்சிங் ஃபேக்கல்டி போகணும். போயிட்டு சமூகத்துக்கு வேலை செய்யணும். அதானே பேசுறது. ட்ரெண்ட் என்ன? டாக்டர் ஆகி எங்கட சமூகத்துக்கு எவ்வளவு தேவை, எங்கட சமூகத்துக்கு டாக்டர் எவ்வளவு தேவை, இன்ஜினியர் எவ்வளவு தேவை, போலீஸ் எவ்வளவு தேவை, ஆர்மி எவ்வளவு தேவை. பிசிக்கலா மெட்டீரியலா பேசுறோம், அது உள்ளத்துல பதிஞ்சிக்குது. தொழுக, குர்ஆன் திலாவத், இபாதத், அல்லாஹ்வோட தொடர்பு,
தக்வா, பேணுதல், அதெல்லாம் பெருசா போட்டு அலற்ற விஷயம் இல்ல. நாங்க இன்னைக்கு முன்னுக்கு நின்று வீட்டுல பெண்கள் பற்ற பாட பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஆவி, பொடியமாறு ஸ்ட்ரெஸ் ஆவி. ஒரு தாய் ஏலவல் எழுதுற வாலிபரை கூட்டிட்டு வந்தாரு. மகன் படிக்கிறான் இல்ல, அவரு கவுன்சிலிங் பண்ணுங்க அப்படின்னு. நான் அவரோட பேசத்திலே அவர் என்ன சொல்றாரு, ஹசரத் நான் படிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் படிக்கிறேன், தேவையான அளவு படிக்கிறேன். எங்களோட உம்மா எப்படி நினைக்கிறான்டா, நான் எலும்பினதிலிருந்து படிச்சு கொண்டே இருக்கணும், தூங்கும் வரையில. அவ வார டைமுக்கு நான் வேறொன்னு செஞ்சோன்னா அவ ஸ்ட்ரெஸ் ஆகுறா. யாருக்கு ஹசரத் கவுன்சிலிங் தேவை? என் உண்மைக்கு தானே கவுன்சிலிங் தேவை, அவ கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுங்க அப்படின்ற. பாருங்க, வீட்டுக்குள்ள உம்மமார் நிம்மதி இல்லாம போயிட்டு ஒரு தாய் அழுது கொண்டே இருக்கிறா. என்ன புள்ள படிக்கிறான் இல்ல, அவன் படிக்கலாட்டி சமூகத்துல பின்னு போய்த்துடுவான், சமூகத்துல பின்னுக்கு போயிட்டா அவன் சம்பாதிக்க மாட்டான், சம்பாதிக்கலாட்டி வறுமை உண்டாகும், எங்களை பார்க்க மாட்டாங்க, கஷ்டத்துல விழுவோம். ஓவர் திங்கிங் போயிட்டுக்கிறாங்க. என்ன அடிப்படை? படிச்சா நிம்மதி, படிச்சா சந்தோஷம், டாக்டரா, இப்படித்தான் எங்களோட கன்செப்ட வாட்டிக்கிறாங்க. இப்படிதான் கன்செப்ட். நீங்க நிறைய பேர் தலையில தான் இருக்குது. நான் கேட்கிறேன், சும்மா இடையில படிச்சு எத்தனை பேர் நிம்மதி ஆயிக்கிறாங்க சொல்லுங்க சும்மா. இன்றைக்கு ஆஹா கூட டிப்ரெஷன் டீச்சர் மா, மன்னிச்சுக்கோங்க, ஆஹா கூட டிப்ரெஷன் போயிட்டு டீச்சர் மா, ஆபீசர்ஸ் மா, intellectuals, educated, professionals, double PhD, தூக்கம் இல்ல, டபுள் PhD தூக்கம் இல்ல, நிம்மதி எங்க? டபுள் PhD அவ்வளவு தூரத்துக்கு படிச்சிருக்கிறாரு, ஆனா தூக்கம் இல்ல. எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புவாங்க, இத கொஞ்சம் பார்த்துச்சு. நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் ஃபீல்ட் இருக்கிறேன். எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புற, இதை கொஞ்சம் பாருங்களே. நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். நான் பல இடங்கள்ல சொல்றேன் இந்த யதார்த்தத்தை. என்னண்டா, இன்றைக்கு வாலிபத்தில் இருக்கிற பெண்கள், வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்க, யங் ஏஜில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மனநோய் அப்படின்றது வாரது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். இப்ப சிசோபேனியா, ஹெலோசினேஷன், டிலூஷன், டிமென்ஷியா, இதெல்லாம் வாலிபத்துல வாரன்றது சரியான சிரமமான நிலைமைகள். ஆனா இன்றைக்கு நல்லா படிச்சுக்கிறார். நான் நல்லா மீது ஆணையா சொல்றேன், இந்த மெம்பர் கிட்ட சொல்றேன், ஹை எஜுகேட்டட். நான் இந்த ஃபீல்ட் இருக்கிறேன், தூக்கம் இல்லாம இருக்குது, நான் போயிட்டா எனக்கு இந்த டேப்லெட்டை சஜஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, அனுப்பினா என்ன anti psychotic the first generation, second generation ஆஹா டேஞ்சர், third generationக்கு போற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. மூட் ஸ்டெபிளைசர், பயங்கரமான அந்த நிலைமை, தூக்கமே வருவதில்லை, அதுக்கு பாவிக்கிறது. அதுக்கு பிறகு பென்சோடைசபீன், பயங்கரமான டேப்லெட். இதை இன்றைக்கு சைக்காட்ரிக் சஜஸ்ட் பண்ணி கொடுக்கத்துல அதுல டயசபம் எல்லாம் பாவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆல் சைடு எஃபெக்ட். 6 மாசம் 10 மாசம், நான் சொல்றேன் 2 கிராம் 2 மில்லிகிராம் 3 மில்லிகிராம் 5 மில்லிகிராம் சிலவங்களுக்கு கொஞ்சம் கூட்டுறாங்க, கொஞ்சம் குறைக்கிறாங்க. 6 மாசம் ஆகத்திலே உங்களோட லிவரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களே. இப்ப டாக்டர் பயம் வந்தீங்க, என்ன இதை தொடரா கொடுத்தீங்கிறாரு, ஆனாலும் இன்னும் இவர் தூங்கி முடியல. இப்ப லிவர் பைத்திரும், வாய் கொத்தப்பிக்கும், கண் மேலகி போகும், சாலவாடி வினாட ஒரு வாலிபர் வந்து உட்கார்ந்தாரு. ஓலவல் எக்ஸாம் நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு. நல்லா படிக்கக்கூடிய வாலிபர், உம்மா பாப்பாம், ஹை எஜுகேட்டட் கொண்டு வந்து உட்காரு. நான் பேசிட்டு இருக்கிறேன் அவரோட. அவர் பேசத்திலே அவர் சொல்றாரு, நான் அந்த டைம்ல எப்படி பிரச்சனை உண்டாயிருச்சு ஹசரத், நான் அதுல இருந்து டேப்லெட் பாவிக்கிறேன். நாங்க என்ன டேப்லெட் பாவிக்கிறீங்க? எனக்கு 16 வயசுல இருந்து இந்த டேப்லெட்டை நீங்க பாவிக்கிறீங்களா? யூரின் போகுதான்னு கேட்டேன். தூக்கத்துல யூரின் போகுதா? 25 வயசு தூக்கத்துல யூரின் போகுது. 25 வயசு பாக்குறதுக்கே கவலையாயிருக்கு. ஞாபக சக்தி இல்ல, டேப்லெட் இல்லாம ஆளுக்கு இப்ப வாழ்றதுக்கு இயலாது. இப்ப உமா அப்பா இன்னும் அதே ஏச்சு தான். இப்ப அவர அந்த மூளையில அந்த கெமிக்கல் எல்லாம் சுரந்து எல்லாம் வெறுப்பான நிலைமைக்கு போயிட்டீங்க. இப்ப நீங்க
இதே சைடு எஃபெக்டோட போனீங்கண்டா அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஆன்டி பார்க்கின்சன் நீக்குது உங்களுக்கு. நாங்க ஐஎம்முடைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க அடிப்போம். அவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதானே. நாங்க நிம்மதின்ற பேர்ல இதுக்கு பின்னால போயிட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு பின்னால கிடைச்சிச்சா தேடி தேடி ஓடி ஓடி கிடைச்சதில்ல. வாப்பாக்கு ஹெலூசினேஷன், அவருக்கு உட்கார்ந்து கொண்டு யோசிக்கிறாரு. மகனை கூப்பிடுங்களே, எங்க பேர புள்ள எல்லாம் ஒத்தருமில், எல்லாம் வெளிநாட்டுல. வாப்பா இல்ல இப்ப வந்திருக்கிறாரு பாருங்க. அந்த பரணதேவல் அத ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என்ன புள்ள படிச்சு போயிட்டு செட்டில் ஆகி வாப்பா பாவம் தனியா வீட்டுல, உம்மா தனியா வீட்டுல எல்லாம் படிச்சு வச்சாங்க. இப்ப வாப்பாக்கு உமாக்கு நிம்மதி இல்ல. வாப்பா சொல்றாரு, என மகனை ஆட்டா ஓட்ட வைக்கிறேன், இங்கே இந்திப்பான் நிம்மதியா இருக்கிறேன். இப்ப நிம்மதி இல்ல, தூக்கம் வருது இல்ல, நினைச்சே தூக்கம் வருது இல்ல. அவனுக்கு யோசனை இல்ல உமாவா பத்தி. ஏன்னா எஜுகேஷன்ல ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, கேயோ பேரண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. அதனால எங்களை சம்பாதிக்கிறது தான். மாசமா சல்லி அனுப்பினா போதும். அங்க அவர் ஸ்ட்ரெஸ், இங்க இவர் ஸ்ட்ரெஸ். அதிகமான தாய்மார்கள் இந்த நிலைமை தான். காசு சம்பாதிச்சா நிம்மதியா இருக்கேலும் ஒரு கூட்டத்தினர். அப்படியே இன்றைக்கு கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, எங்களை சமூகத்தை அப்படியே மாத்திட்டாங்க. கல்வியால மாத்திட்டாங்க, பொருளாதார ரீதியில மாத்திட்டாங்க. இது இன்றைக்கு நேத்து நடந்த மாஸ்டர் பிளான் அல்ல. இது கிட்டத்தட்ட 300-400 வருஷம் எங்களுக்கு பின்னால் இருந்து செஞ்ச முயற்சியினுடைய விபரீதம் தான் நாங்க இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொட்டு இபாதத்தை பத்தி கணக்கில்லாம உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டாச்சு. தொழுகைக்கு பின்னால துவா இல்ல, 20 ரகாத் தொழ தேவையில்ல, அது தேவையில்ல, இது தேவையில்ல. மாஸ்டர் பிளான் இபாதத்தை விட்டு தூரமாக்குறது. இபாதத்தை விட்டு தூரமானா அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவோம். இபாதத் அல்லாஹ்வுடைய நெருக்கம், இபாதத் அல்லாஹ்வுடைய தொடர்பு, இபாதத் அல்லாஹ்ட்டீந்து கேட்டெடுக்கிறது. எங்க இருந்தாலும் உடனே என்ன தொழுக, என்ன குர்ஆன், என்ன திக்ர், என்ன பேணுதல், என்ன பக்குவம், அல்லாஹ்வோட தொடர்பு. பாவத்தை உலமாக்கள் எழுதுறாங்க, நரகத்துக்கு அனுப்புற அந்த பாவம் என்ன, நரகத்துக்கு அனுப்புற பாவம் என்ன பாவம் தெரியுமா? எங்களை நரகத்துக்கு அனுப்புறது பாவத்தை பாவம் நினைக்காமிக்கிறத நரகத்துக்கு போறது காரணம். வாலிபர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணம், பாவத்தை பத்தி யோசனையே இல்ல. வாலிப பெண்கள் பாவத்தை பத்தி கணக்கே இல்ல. ஹராமான பார்வை, ஹராமான தொடர்பு, ஹராமான செயல்பாடுகள் அல்லாஹ்வால தடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேணுதல், என்ன பக்குவம், என்ன அல்லாஹ்வோட பயம் இருக்குது. உள்ளத்திலிருந்து எடுபட்டு போயிட்டு எல்லாம் சிம்பிளா போயிட்டு முசீபத் டிவைசஸ், சோசியல் மீடியா இன்னைக்கு அது மனிதனை போட்டு இன்றைக்கு இன்னும் ஈடுபடுத்திக்கிறதா இல்லையா? பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், பக்குவமா இருந்த ஆட்கள் எல்லாம், பேணுதலா இருந்த ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு மஸ்ஜிதுக்குள்ள முசீபத், போன், போட்டோ, வீடியோ. எங்க அல்லாஹ்வோட பயம் இருக்குது? இப்ப பயப்படுறாங்க. ஏன் இப்ப பயப்படுறாங்க? 2 பேர் கிட்ட இருந்து பேசிக்கொண்டிருக்கிற மாதிரி போட்டோ ஒன்று எடுத்தா இவங்க 2 பேரும் தவறு செய்யற மாதிரி செய்யறதுக்கு அப்ப வந்தீங்க. இப்ப போட்டோ எடுக்க வேணும். சுதேஷ் நேத்து பேசியிருக்கிறாரு, மஸ்ஜித்ல இன்றைக்கு வீணாய் கொண்டிருக்கிறீங்க போட்டோக்களும் வீடியோக்களும் டிவைசஸும். சுதேஷ் நேத்து பேசுறாரு. இப்பதான் விளங்குது. நாங்க ஆரம்பத்திலே சொல்றோம், இந்த முசீபத்தை விட்டு தூரமாகுங்க. இதெல்லாம் எங்கட வாழ்க்கை. இன்றைக்கு இதுல பெண்களும் வாலிபர்களும் பெரியவங்க. ஏன் இபாதத்தில் இவ்வளவு கேலஸ்? சின்ன வீடியோ கிளிப் 8 ரகாத் தொழுதா போதும், அதை பார்த்துட்டு இவர் நினைக்கிறார் 8 ரகாத் தொழுதா போதும். வீடியோ கிளிப் ஃபத்வா எங்க? வீடியோ கிளிப் ஃபத்வா எங்க? இங்க இதுல வார சோசியல் மீடியால வாரது மார்க்கம் சும்மா சிம்பிளா போயிட்டு. இப்ப உங்களுக்கு தெரியும் முசீபத்து. நோன்பு திறக்கிறது, நாங்க இவ்வளவு நாள் நோன்பு திறந்த பில ஒருத்தர் பேசுறாரு, என்ன நோன்பு திறக்கணும் இருட்டானதுக்கு போறோம். குர்ஆன் அப்படிதான் வந்திக்குது. அத கேட்ட எத்தனையோ பேர் இப்ப அப்ப நாங்க இவ்வளவு நாள் நோன்பு திறந்த பிலியா போயிட்டா. அவர் சொல்ற பாங்க சொன்ன மகரிபுக்கு நோன்பு திறக்கிறது தவறு, நல்லா இருட்டாகணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாருங்க இருட்டா இருக்குது. அப்பதான் பயம் இல்லாம வந்து பேசுறாரு. சோசியல் மீடியா உட்கார்ந்து கொண்டு ஃபத்வா கொடுக்கிறவங்க அதை பார்த்து கொண்டு ஏமாந்து போயிட்டு, பொம்பளை பிள்ளைகள் பெண்கள் உட்கார்ந்து கொண்டு டிஸ்கஸ் பண்றாங்க மார்க்கத்தை பத்தி.
அரபு வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்புன்னு தெரியாது. அரபு வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியாது. குர்ஆனுடைய ஆயத்துக்கு என்ன மீனிங் தெரியாது. இது சோசியல் மீடியால பெண்கள் உட்கார்ந்து கொண்டு டிஸ்கஷன், அதை பார்த்து கொண்டு எங்கட பெண்கள் குர்ஆனும் இல்ல, தொழுகையும் இல்ல, விக்ரம் இல்ல, அதுல முசீபத் டைம் அங்க கொண்டு போயிட்டு அதுல போயிட்டு வாழ்க்கை பச்சை தெளிவான முறையில மார்க்கத்தில் 1400 வருடங்கள் சொல்லப்பட்ட ஒரு யதார்த்தத்தை மறுத்து தவறான முறையில சொந்த கருத்துக்களை முன் வச்சு கொண்டு ஹதீஸுக்கு எப்படி கொடுக்கணும் பதில். ஹதீஸுடைய கலை சாதாரண கலை அல்ல. ஹதீஸுடைய கலை 2 வருஷங்கள் எங்கட நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம் தகஸ்ஸுஸ் பில் ஹதீஸ். அதுல உட்கார்ந்தா மௌலவியாவி தௌரத்துல் ஹதீஸ் முடிச்சு வந்து உட்கார்ந்தா 2 வருடங்கள் பூர்த்தியாக ஹதீஸோட சம்பந்தப்பட்ட கிதாபுல பார்த்து முடிக்கவே இல்லாது. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா, இது 6 கிரந்தங்கள், 32,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் நாங்க தௌரத்துல் ஹதீஸ் சொல்லி கொடுக்கிறது. அதெல்லாம் ஹதீஸுடைய செக்ஷன். தகஸ்ஸுஸ் பில் ஹதீஸ், ஸ்பெஷலைசேஷன் இன் ஹதீஸ், அது தனியான செக்ஷன். அதுல முழுக்க முழுக்க ராவிமார்ண்டா யாரு, அவங்கள பத்தி என்ன கிதாபில் எழுதப்பட்டிருக்குது, அவங்களுடைய அடிப்படை என்ன, ஹதீஸுடைய மதண்டா என்ன, சனதுண்டா என்ன, அதுல வந்த விடயங்கள் என்ன, தனியான அந்த சப்ஜெக்ட். நாங்க அதுக்குள்ளதான் இருக்கிறோம். முன்னாலே மதுதான், பின்னாலே மதுதான். அதான் முத்தாலா பார்க்கிறதும் படிக்கிறது எல்லாமே அவ்வளவு பெரிய டீப்பான விடயங்களை சும்மா சிம்பிளா மொழிபெயர்ப்போட போட்டோன்னே சோசியல் மீடியால உலமாக்கல் புத்திஜீவியல் இன்டலெக்சுவல் வீடியோக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு பெண்கள் நாங்க ஹஸ்ரத்தையே வீடியோல பாக்குறோம். வேற என்ன பிரச்சனை எங்களுக்கு? நாங்க ரோட்ல போத்துல பார்த்தா என்ன, வந்தத்துல பார்த்தா திரையெல்லாம் இருக்கு. திரை இருக்கு, திரை ஒண்ணு தேவையில்ல. இந்த வீடியோல வந்து இப்படி பாக்கலும்டா, இதே தானே திரையெல்லாம் பாக்கலும். அவங்களுக்கே வர இருந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை வாரது? நாங்களும் வாரோம் வீடியோல, எந்த பிரச்சனையும் இல்லை. யாரு தடுக்க போறீங்க? அதுல தந்திக்கிறாரு, அவருக்கு பரதான், அவரும் பரதாயிக்கணும், எங்களுக்கும் பரத மன்னிச்சுவோங்க. நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். ஏமாந்து போயிட்டு எங்களை ஏமாத்தி நாங்க இன்றைக்கு வெறுமனே சக்கைகளான நிலைமைக்கு எங்களை கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறாங்க. தக்குவா உள்ள, பேணுதலான, அல்லாஹ்வுடைய பயம் உள்ள அந்த உலமாக்களை பாருங்க. அந்த உலமாக்களை பாருங்க எப்படியான அந்த நிலைமை. அந்த காலத்திலிருந்து எப்படி அவங்களோட பக்குவம் இருந்துச்சு, பேணுதல் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு. சின்ன சின்ன விடயங்கள்ல கூட எவ்வளவு பேணுதலான நிலைமையில அவங்களோட வாழ்க்கையை கழிச்சாங்க. இன்றைக்கு சும்மா சிம்பிளா போயிட்டு நோன்பை வச்சுக்கொண்டு, நோன்புடைய குர்ஆனாயத்தை வச்சுக்கொண்டு ஆத்மீக வளர்ச்சி, மனோரீதியான, அதான் அங்க நோன்பு, அதான் நோன்பு. சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன் சும்மா கேட்டுட்டு போறான், அவன் பாத்தும் இல்ல ஒன்றும் இல்ல. பேசுறவட்ட நிலைமையை பார்த்து அல்லாஹ் மன்னிக்கோணும். நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். இதுக்கு பின்னால பெரிய முயற்சி, ஆன்மீகத்தை வளர்க்கும் நோன்பு. என்னத்தை வளர்த்துச்சு, என்னத்தை விளங்கினீங்க, என்ன இபாதத், என்ன பக்குவம். சும்மா பயான்களும், சும்மா ஸ்டைல்களும், சும்மா அத ஷோக்களும், அதுல பிடிஎஃப் ஃபைல்களும், அதுல பிரசன்டேஷன்ஸ்களும், அதெல்லாம் பார்த்து ஒரு கூட்டம் அடே எப்படி இருக்குது இல்லையா, இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா, என்ன என்ன நடந்துச்சு, இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இரவேல அந்த பிரசன்டேஷனை பார்த்துட்டு காலையில ஆள் போய் ஜாப்ல எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதி பட்டுச்சு. இது குர்ஆன் ஓதி பாடல்ல. தராவி தொழுவ அந்த கடைசி நேரத்தில் எழுப்பி சும்மா எழுப்பி தொழுது கொள்றதுதான் இபாதத். அவ்வளவு பெருசா இபாதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாஸ்டர் பிளான். இவ்வளவு முக்கியத்துவம். மஸ்ஜிதுகள் நிரம்பி கிடக்கணும். பஸ்ல குர்ஆன் ஓதி கொண்டு போறது, ட்ரெயின்ல குர்ஆன் ஓதி கொண்டு போறது, ரோட்ல போகத்திலே திக்ரோட போறது, பக்குவத்தோட போறது, பேணுதலோட போறது. வாலிப பெண்கள், வாலிபர்கள் யார்ட கையில இந்த டிவைசஸ் இன்னைக்கு வாப்பமார். கவலை என்ன தெரியுமா, நல்ல தீண்டாரி அவர் போடுறாரு, ஹசரத் ப்ளீஸ் லைக் மை சன், என்ன புள்ளைக்கு லைக் பண்ணுங்க யூடியூப்ல. அவரு பெரிய ஒரு ரெக்கார்டு வைக்க போறாரு. என்ன தீன் இதா? புள்ளைய கொண்டு போயிட்டு நீங்க அதுல வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்களே. புள்ளையோட உள்ளத்துல என்ன வரும்? புள்ள போன் எடுத்து புள்ள அதுக்கு பின்னால போன கேட்டு அழுமா இல்லையா, அதுக்கு வர கதருமா இல்லையா? உங்களோட பகுதியிலே தான், இந்த பகுதியிலே தான். கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஒரு பகுதியில ஒரு வாலிபரனா கால் பண்றாரு, அதுல எங்கட தங்கச்சி வந்து கைய வெட்டி கொண்டு
14 வயசு. என்ன செய்யறன்னு தெரியாது. நான் சொன்னேன் என்ன காரணம்? போனை பறிச்சு வச்சா உம்மா. போனை தரையிலாண்டத்துக்கு போயிட்டு கையை வெட்டி கொண்டு. நான் சொன்னேன் போன் எப்படி கொடுத்தீங்க? உம்மா வாங்கி கொடுத்தா. நான் சொன்னேன் உம்மாக்கு முதல்ல அடிங்க போயிட்டு. உம்மாக்கு வெளுவெலுண்டா வெளுங்க. அதுக்கு பிறகு மற்ற ரங்கதீர ட்ரீட்மெண்ட் நாங்க பார்ப்போம் அப்படின்னு. தாய்மார்கள் இன்றைக்கு சின்ன புள்ளைகளோட கையில டிவைசஸ் போனை கொடுத்துட்டு அந்த புள்ளைகளுக்கு என்ன என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு அந்த புள்ள போடுது, ஹாய் ஹவ் ஆர் யூ வியூவர்ஸ், நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால சாப்பிட போறேன். எத்தனை வயசு? 10 வயசு. யாரு கொடுத்தது? உம்மா வாப்பா புள்ளட கையில. அவனுக்கு குர்ஆனும் இல்ல, திலாவத்தும் இல்ல, திக்ரும் இல்ல. 6 வயசுல ஹாபிஸ், 7 வயசுல குர்ஆன மனனம் செஞ்சிருக்கிறாங்க, 8 வயசுல குர்ஆன மனனம் செஞ்சிருக்கிறாங்க, 9 வயசுல குர்ஆன மனனம் செஞ்சிருக்கிறாங்க. இதான் எங்கட வரலாறு. ஆனா இன்றைக்கு எத்தனை தாய்மாருடைய உள்ளத்துல அந்த ஆசை, எத்தனை தகப்பன்மாருடைய உள்ளத்துல அந்த ஆசை போயிட்டு. ஏன் இதெல்லாம்? சும்மா போட்டு அலட்டிக்கொள்ள தேவையில்லைன்ற மனோநிலைமை உருவாக்கப்பட்டிருக்குது. 400 வருட கால முயற்சி. கிதாபில் எடுத்து படிச்சு பாருங்க எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா. நாங்க ஒரு யஹூதி, அவன் எழுதுறான், நாங்க முஸ்லிம்களை மாத்திட்டோம், எங்களுக்கு தாங்க முடியாத வேதனை. ரோமன் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர், எங்கட பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களை அடிச்சு தகர்த்து முஸ்லிம்கள் இவ்வளவு முன்னேறிக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய வாலிபர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. பெண்களை வெளியில காண்றதுக்கு இல்ல, அவ்வளவு பக்குவம், அவ்வளவு பேணுதல். நாங்க இதை விடமாட்டோம், நாங்க வெளியில கொண்டு வருவோம், சீரழிக்க வைப்போம். முஸ்லிம் பேர்ல இருப்பான், ஆனா முழுக்க நாங்க சொல்றதான் செஞ்சு கொண்டு இருப்பான். இத கிதாப்ல எழுதியிருக்கிறான். யூனிவர்சிட்டிஸ்ல பிளான் பண்ணினாங்க. யூனிவர்சிட்டிஸ்ல பிளான் பண்ணி யூனிவர்சிட்டிஸ்ல லெக்சர்ஸ் மாறலாக, ப்ரொஃபசர்ஸ் மாறல. யார் தெரியுமா? யஹூதிகள், நசாராக்கள், ஃபாதர்ஸ் மார்கள், அந்த 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 இஸ்திமாரியூன்கள், இவங்க தான் ப்ரொஃபசர்ஸ் மார். எங்கட ஆலிம் பக்குவமா இருந்தவர், பேணுதலா இருந்தவர், என்டர் ஆவராரு யூனிவர்சிட்டிக்குள்ளால. இது நான் சொல்றேன், பெரும் பெரும் யூனிவர்சிட்டிஸ் அல்ல, ஜாமியா அஸ்ஹர், அதுக்கு முன்னால கேம்பிரிட்ஜ் உடைய, அங்க லண்டன், பிரிட்டிஷ் பெரும் பெரும் அந்த யூனிவர்சிட்டிஸ் அல்ல. வரலாறு முஸ்லிம்கள் தெரிஞ்சிச்சு, பிளான் பண்ணி தூக்கினாங்க. 24 மணித்தியாலமும் அவன் யோசனையே அதுதானே. நாங்க இன்னும் விளங்கிக்கிறோம், நாங்க என்னத்தை பார்த்திக்கிறோம். எங்கட தக்வா, எங்கட பேணுதல், எங்கட இபாதத், எங்கட அந்த நிலைமை அந்த அளவு தூரத்துக்கு வரல. எங்கட சுன்னத்துல இருக்கக்கூடிய முஹப்பத், அன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, எவ்வளவு பேருக்கு அதுல முஹப்பத் இருக்குது, எவ்வளவு பேருக்கு தெரியும். சுன்னத்துண்டா என்ன? அது சுன்னத் இல்ல, இது சுன்னத் இல்ல. அந்த நாட்டுக்கு சுன்னத், இந்த நாட்டுக்குரிய வழிமுறை. எங்கட நாட்டுக்கு அப்படி ஒரு தேவையில்ல. இன்னைக்கு ஏமாத்தி எங்களை கொண்டு வந்து அவன மாதிரி ஆக்கி வச்சுட்டு இன்றைக்கு இன்னும் எங்களை தூரமாக கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறான். நாங்களாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். அவன் எழுதுறான், தெளிவாக எழுதுறான், அந்த யூனிவர்சிட்டிஸ்ல பெரிய பெரிய ப்ரொஃபசர்மார் இவங்க தான். யாரு இவங்க? எங்களோட ஆட்கள் போறாங்க படிக்க. நல்லா கேட்டுக்கோங்க, படிக்க போறாங்க. படிக்க போனா முஸ்தபா சபாயி ரஹ்மஹுல்லாஹ் இத ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு ரிசர்ச் பண்ணி எழுதுறாரு. அவருடைய கிதாபுல எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நான் போயிட்டு பேசிட்டு இருக்கிறேன், குர்ஆனை பத்தி தவறான கருத்து, ஹதீஸ பத்தி தவறான கருத்து, சஹாபாக்களை பத்தி தவறான கருத்து. ஆனா இவருதான் எங்கட படிச்ச வந்த இல்ம படிச்ச வந்த PhD செய்ய வந்தவருக்கு இவர் தான் ரிசர்ச்சுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறவர், முஷ்ரிஃபாக இருக்கக்கூடியவர். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எழுத வந்திருக்கிறாரு சுன்னத்தை பத்தி, சுன்னத்துடைய மகிமையை பத்தி. அதுக்கு கைட் பண்றவர் யாருன்னு பார்த்தா ஒரு யஹூதி. அவர் ரெஃபரன்ஸுக்கு புக் கொடுக்கிறார். ரெஃபரன்ஸுக்கு புக் ஒரு கிதாப் எடுத்து ஒருத்தர் படிச்சாரு. அவருக்கு கவலை வந்துச்சு, இந்த கிதாப் தவறாக எழுதப்பட்டிருக்குது. போறாரு, ப்ரொஃபசர்கிட்ட போய் சொல்றாரு, நான் இந்த கிதாபுக்கு பதில் எழுத போறேன், இதெல்லாம் எங்கட மார்க்கம், எங்கட மார்க்கத்துக்கு முரணா எழுதப்பட்டிருக்குதுன்றதுல ப்ரொஃபசர் சொல்றாரு, இங்க உங்களுக்கு PhD வேணும்டா நாங்க சொல்ற மாதிரி தான் எழுதுவோம். நாங்க ரெஃபரன்ஸுக்கு என்ன புக்ஸ்ல தருவோமோ அந்த புக்ஸ்ல தான் எழுதுவோம்.
ரெஃபரன்ஸ் கொடுக்கிற புக் என்ன? கோல் சீசருடைய கிதாப். அவன் பட்ட முஸ்லீம்களுடைய விரோதி, முஸ்தஷ்ரிக் என்ற பெயர்ல வந்தவன். இஸ்லாத்துக்கு, முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்கள்ல நல்ல திறமையானவங்களுடைய அறிவுகள் எல்லாம் முடக்கி போடுறதுக்கு தனியா புத்தகங்கள் எழுதினான். யூனிவர்சிட்டியில அவன புத்தகங்கள் தான் வைக்கப்பட்டிருக்குது. இங்க என்ன? அந்த யூனிவர்சிட்டியில டாக்டரா வந்திருக்கிறாரு, டாக்டூரா முடிச்சுக்கிறாரு, டாக்டர் பிஹெச்டி முடிச்சுக்கிறாரு. யாரு பயான்? பிஹெச்டி முடிச்சவர் போறாங்க. அவர் யார்கிட்ட படிச்சுக்கிறாரு? அவர் கொடுக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் என்ன? எங்களோட அடிப்படையான ஹதீஸுடைய கிதாபுகள். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா, முவத்தா மாலிக், முவத்தா முஹம்மத், முழு கிதாபுகளும் எங்கேயாவது அந்த கிதாப் ரெஃபரன்ஸ் இல்ல. ஃபிக்ஹுடைய கிதாப், அஸ்லுல் மசாதிரலா இருக்கக்கூடிய கிதாப் ரெஃபரன்ஸ் கிடையாது. தஃப்சீருடைய கிதாப் ரெஃபரன்ஸ் கிடையாது. என்ன ரெஃபரன்ஸ்? கோல் சீசருடைய ரெஃபரன்ஸ், அவனோடு இருந்தவருடைய கிதாபுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாரு. அதுல என்ன? சஹாபாக்களை பத்தி தவறான கருத்து, ஹதீஸ்களை பத்தி தவறான கருத்து. ஹதீஸ்கள் அதெல்லாம் சும்மா போட்டு அலட்டிக்கொள்ள வானம். எந்த அளவுக்குண்டா நாங்க நீங்களாம் யாரு? நாங்க நீங்களாம் யாரு? தாய்மார்களே நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ் பயப்படுங்க, அல்லாஹ் பயப்படுங்க. ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. எந்த அளவுக்குண்டா ஜாமியா அஸ்ஹர்ல பாடம் நடத்த வராரு உஸ்தாத் முஸ்லிம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. தவறான ஒரு மனிதர். அவர் ஹதீஸ்களுக்கு அநியாயம் செஞ்சாரு, ஹதீஸ்களுக்கு மோசடி செஞ்சாரு. இத பாடத்தை நடத்தத்திலே மாணவர் உட்கார்ந்து இருக்கிறாரு முஸ்தபா சபாய். மனசு கவலை வருது, வேதனை வருது. உடனடியாக போறாரு லைப்ரரிக்கு. 3 மாசம் அவர் சொல்றாரு, கிதாபில் எழுதுறாரு, கண்டினியூஸ்லி 3 மாசம் லெக்சர்ஸுக்கு உட்காருவேன். ஆஃப் டைம் முழுக்க 3 மாசமா லைப்ரரியில இருந்து நான் என் ரிசர்ச்ச முடிச்சு வெளியில வந்து நான் எலான் பண்ணினேன். நான் ஒரு அறிவிப்பு செஞ்சேன். என்ன அறிவிப்பு தெரியுமா? என்னுடைய ஒரு லெக்சர் நடக்க போகுது, என்னுடைய ஒரு லெக்சர் இருக்குது இந்த ஹால்ல. எங்கட லெக்சர்ஸ்மார், எங்கட மாணவர்கள் எல்லாரும் வாங்க. இவர்ட உஸ்தாதும் வாராரு, பெரிய பெரிய லெக்சர்ஸ்மார் வாராங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இவரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுண்டா யாரு அப்படின்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலிருந்து அப்படியே சொல்லி நிரூபிக்கிறாரு. எல்லாம் மௌனம், எல்லாம் மௌனம். யாருக்காவது கேள்வி இருக்குதா? அவர் கிதாபில் எழுதுறாரு இத. யாருக்காவது கேள்வி இருக்குதா? எல்லாரும் மௌனம். இவருக்கு படிச்சு கொடுத்த உஸ்தாத் அவரை பார்த்து கேட்கிறாங்க, உஸ்தாத் இந்த கிதாபில் எழுதுறாரு அவரு, நான் என்னுடைய உஸ்தாத காட்டி கேட்டேன், உஸ்தாதே உங்களுக்கும் சந்தேகம் இருக்குதா இதுக்கு பின்னால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி? மன்னிச்சுக்கோங்க, இவ்வளவு காலமும் நான் தவறான வழியில் இருந்துட்டேன். இன்றைக்கு தான் எனக்கு உண்மையான செய்தி தெரிய வந்தது. அந்த ஜாமியா அஸ்ஹர்ல பாடம் நடத்தின உஸ்தாதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மேல சந்தேகம் உண்டாகுதுண்டா ஏன்? ஏன் நாங்க என்ன நினைப்போம்? பாருங்களே, அபூ ஹுரைரா பத்தி அப்படி சொல்லிக்கிறாங்க, இத நாங்க நினைப்போம். நாங்க எல்லாரும் இத நினைப்போம். ஆனா கோல் சீசர் அதை நினைக்கல. இவரை தட்டினா, இவரை பத்தி தவறான எண்ணத்தை உண்டாக்கினா ஆயிரக்கணக்கான ஹதீஸ்ல இல்லாமலாக்கணும், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்ல இல்லாமலாக்கணும். ஏன்? உள்ளத்துல வருது, இவர்ட ரிவாயத் சரி வராது, இவர்ட ஹதீஸ் சரி வராது, இவர்ட ஹதீஸ் சரி வராது, இவர்ட ஹதீஸ் சரி வராது. எத்தனை ஹதீஸ் போகும்? ஹதீஸ்கள் போனா மார்க்க சட்டம் போகும், தீன் போகும். விளையாடுவாங்க, தீன்ல ஷரியத்துல விளையாடுவாங்க. அவன் அங்க பிளான் பண்றான், பிளான் பண்ணி கொடுக்க வைக்க நாங்க நினைக்கிறோம் டாக்டர் வந்து பாடம் நடத்துறாரு, இவர் பாடம் நடத்துறாரு. ஆன்மீக வளர்ச்சி, அந்த வளர்ச்சி, இந்த வளர்ச்சி அப்படியெல்லாம் நடந்து கண்ணியமான அன்பாந்த சோர்ல ரியாலிட்டியே கிடையாது. இது தெளிவா எழுதுறாரு. எழுதிட்டு ஒரு யஹூதி, அவன் ஒரு நடுநிலைமையான ஒரு ஆள், ஒரு முஸ்லிம், அவன் நடுநிலைமையான ஆள். அவன் புத்தகத்தில் எழுதினத்தை எழுதுறாங்க. அவர் எழுதுறார், நாங்க அதிகமாக முஸ்லீம்களை கல்வின்ற பேர்ல மாத்திட்டோம். எந்த அளவுக்கு எழுதுறான்டா, சிலபஸ் மாத்திட்டோம்.
முஸ்லீம்களுக்கு எப்படி சிலபஸ் சமையணும்ன்றத நாங்க கொடுத்துட்டோம். பெருமளவுல முஸ்லீம்களை மாத்திட்டோம். ஆனா எங்களுக்கு இன்னும் மாத்திரத்துக்கு இயலாது, திருத்துறதுக்கு இயலாது. ஒரே ஒரு கூட்டம் தான் இந்த வார்த்தைகள். உலமாக்கள், நீங்க இந்த பேச்ச கேட்கிறீங்க, சுன்னா வ மகானதுஹா ஃபீ தஷ்ரீஇல் இஸ்லாமின்ற கிதாப் எடுத்து அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை படிங்க. முழு ரெஃபரன்ஸோட கொடுத்திருக்கிறாரு. எந்த கிதாப்ல எங்கட உலமாக்கள்ன்ற பேர்ல இருந்தவங்க அந்த நேரத்துல எழுதிக்கிறாங்க 100க்கு 100 தவறான கருத்தை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தவறான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல சுட்டி காட்டுறதுக்கு எங்கட ஒரு ஆலிம் எழுதியிருந்தத இந்த ஆலிம் அபூ ஹுரைரா பத்தி இப்படி எழுதியிருக்கிறாரு ரிசர்ச் பண்ற அளவுக்கு இருக்கிற ஒருத்தர் எழுதுறாருண்டா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்க நீங்களா யாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்டரா முடிக்கிறவங்கள யாரு? எந்த கிதாப்? கண்ணியமான அன்பாந்த சோர்லே, அதனாலதான் இந்த இந்த பாருங்க சஞ்சிகைகள் வரும், மாதம் மாதம் வார சஞ்சிகைகள், கிழமை வார பேப்பர்கள் இஸ்லாம் என்ற பெயர்ல. ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. தக்வா உள்ள, பேணுதலான, அல்லாஹ்ட பயம் உள்ள அந்த வழிமுறையில வரக்கூடியதா இத பாருங்க. அதுல கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்த அந்த உலமாக்களுடைய கிதாபுகளா அல்லது பின்னால வந்த அந்த முஸ்தஷ்ரிகீன்களுடையும் இஸ்திமாரியன்களுடையும் யஹூதிகளுடைய அந்த கிதாபுகளா? இத நல்லா பாருங்க. சில நேரங்கள்ல பார்க்க தெரியாம நிறைய பேர் படிக்கிறன்ற பேர்ல சஞ்சிகையெல்லாம் வச்சு படிச்சு கொண்டு அவங்க ஒரு விதத்துல மார்க்கத்தை விளங்கி கொண்டு தவறான ஒரு வழியில. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் எழுதுறாரு ஒரே ஒரு இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, கிதாப் எடுத்து படிங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை ஒன்றிக்கு என்னண்டா, சரியான ஹார்ட் அரபிக், அரபு சரியான ஹார்ட். நல்லா 10 முறை வாசிக்கணும். 10 முறை வாசிச்சாதான் அதுல என்ன சொல்ல வாரன்றது விளங்கும். ஆனா அல்லாஹ்வுடைய உதவி நான் நம்புறதுக்கு இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குது எனக்கு என்றால், சுன்னத்தை பாதுகாத்தாரு, அது வீணாகாம பாதுகாத்தவர் அப்படின்ற பெயரை கொடுத்து இப்படி பெரும் அளவுல மார்க்கத்துக்குள்ளால விளையாடினாங்க, மக்களை தூரமாக்கினாங்க அல்லாஹ் விட்டு, இபாதத்தை விட்டு. இதெல்லாம் தேவல்ல, இதெல்லாம் சும்மா அப்படின்ற நிலைமையை கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய பேர் மாட்டிக்கொண்டதை எழுதுறாரு. ஒரே ஒரு கூட்டத்தை எங்களால மாத்த இயலாமிக்குது. அந்த கூட்டம் உறுதியா இருக்கிறாங்க, புடிவாதத்தோடு இருக்கிறாங்க, ஃபண்டமெண்டலோடு இருக்கிறாங்க, கையடிக்கலாம் அந்த கூட்டத்துல. யாரு தெரியுமா அந்த கூட்டம்? யாரு எழுதுறாரு? அந்த கூட்டம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துக்களை 100க்கு 100 பின்பற்றார்கள். அவங்களோட தோட்டமே எங்களுக்கு மாத்தலாமா போயிட்டு, தலைப்பாக அடிக்கிறாங்க, தொப்பிய போடுறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க, அவங்களோட ஆடைகள். இது ஒரு யஹூதி எழுதுறான், பகிரங்கமா எழுதிக்கிறான். இவங்களை மாற்றவே இயலாது, முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அவங்களோட பாடத்திட்டத்தை மாத்த இயலாது, அவங்களோட பின்னால பெரும் அளவுல முயற்சி. ஆனா கண்ணியமான அன்பான் சொல்ல, இன்னைக்கு பாருங்க மதரசாக்களை பத்தி யாருக்கு தெரியும்? மதரசாக்களை பத்தி யாருக்கு தெரியும்? பிரின்சிபலுக்கு தெரியுமா? டாக்டருக்கு தெரியுமா? இன்ஜினியருக்கு தெரியுமா? லோயருக்கு தெரியுமா? சும்மா கடைகள் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? படிச்சவனுக்கு தெரியுமா? இன்டெலெக்சுவல் தெரியுமா? மதரசாவுக்கு தெரியுமா? மதரசாவோட சிலபஸ் தெரியுமா? மதரசால நடக்குதுன்னு தெரியுமா? அன்னைக்கு சும்மா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. மதரசாக்கள் என்னத்துக்கு? மதரசாக்கள் தேவையில்ல, மதரசாக்கள் ஸ்கூல் பாடங்களை போடுங்க, மதரசாக்கள் அப்படிதான். எவ்வளவு பெரிய அறியாம. யார் எங்கிருந்து வந்தாங்க இவங்க? இந்த தக்வா உள்ள பேணுதலான ஒரு கூட்டத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு உலமாக்கள் துறை சார்ந்தவர்களாக, உலமாக்கள் துறை சார்ந்தவர் எவ்வளவு அழகா இருக்குது. மௌலவி, ஹாஃபிஸ், மௌலவி, டாக்டர், ஹாஃபிஸ், மௌலவி, இன்ஜினியர், ஹாஃபிஸ், மௌலவி, மாஸ்டர், ஹாஃபிஸ், மௌலவி, லோயர். அழகா தானே இருக்குது, சொல்ல அழகா தானே இருக்குது. நிறைய பேர் புள்ளையில மதரசா போடத்துல ஸ்கூல் பாடமீக்கா அப்ப நாங்க போடுறோம். பாருங்க, அங்கேயும் இல்ல, யதார்த்தம் தெரியாது, உண்மை தெரியாது. இது இருந்தா தான் நிம்மதி, இதாலதான் சந்தோஷம். ஆனா நாங்க மென்டலி தாக்கப்பட்டிருக்கிறோம், மென்டலி சேஞ்ச், மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நான் 2லேயும் இருக்கிறேன். நான் மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறேன், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், மதரசால பாடம் நடத்துறேன், ஹய டிபார்ட்மெண்ட்டுக்கு பாடம் நடத்துறேன், ஸ்பெஷலைசேஷன் ஹதீஸுக்கு பாடம் நடத்துறேன், இஸ்லாமிக் ஜுரஸ்பண்டன்ஸுக்கு பாடம் நடத்துறேன்.
இன்டலெக்சுவல்ஸலாக இருக்கோடும் உலமாக்கள் துறை வாங்க நாட்ட வாங்க நான் சொல்றேன் சும்மா ஜோக்கா போயிட்டு கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே ஏமாறாதீங்க இது ஒரு யதார்த்தம் ஒரு உண்மையை நான் சொல்றேன். அல்லாஹ் எங்களுக்கு அழகான முறையில மார்க்கத்தை தீன தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். ஏமாறுறதுக்கல்ல, தக்வாவுடைய பேணுதலான வாழ்க்கை தான் இந்த ரமலான்ல நாங்க சம்பாதிக்க வேண்டியது. நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டா அதுக்கு தான் இந்த இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அதிகமா ஈடுபட்டதுக்குரிய தேவை என்ன இருந்துச்சு, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது. இதுதான் வாழ்க்கையில வெற்றி. இபாதத்தான் வாழ்க்கையில நிம்மதி, இபாதத்தான் வாழ்க்கையில சந்தோஷம், இபாதத்தான் வாழ்க்கையில எங்களுக்கு எல்லா விதமான பரக்கத்திலையும் ரஹ்மத்திலையும் கொண்டு வர தரக்கூடிய. அதுக்கு தான் இவ்வளவு முக்கியத்துவம். எல்லாத்தையும் கொடுங்க முக்கியத்துவத்தை இபாதத்துக்கு. இதுல முழுமையான முறையில, பக்குவமான முறையில, பேணுதலான முறையில ஈடுபடுங்க. முழுமையான முறையில அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குறதுக்குரிய முயற்சியில நாங்க இந்த ரமலானை நாங்க ஈடுபடுத்துறது, அதோடு அதிகமாக சதகாக்களை தான தர்மங்களை கொடுக்கிறது, துஆல இந்த ரமலான்ல ஈடுபட்டது. அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கேளுங்க, யா அல்லாஹ் ஹக்கான பாதையை காட்டு, யதார்த்தமான பாதையை காட்டு, உண்மையான பாதையை காட்டு, உன்னுடைய தொடர்பை உண்டாக்கு, இபாதத்துல ஆசை ஆர்வத்தை தா, இபாதத்துல தேவையை தா. இப்ப கடைசி 10க்கு ரெடி ஆகுங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வேலைகளை கடைசி 10 மஸ்ஜித் தான், இபாதத் தான். வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி செழிப்பாக்குவான், வாழ்க்கையில எப்படி அல்லாஹ் நிம்மதியை உண்டாக்குவான் கண்ணால பாக்கையிலும் அப்படியான பாக்கியம் பொருள் இந்த மாதம் தான். இந்த மாதத்தை அந்த அமைப்புல பேணுதலோட பக்குவத்தோட அல்லாஹ்வோட பயத்தோட கழிக்கிறதுக்கூடிய அந்த நிலைமைகளை நாங்கள் உருவாக்குவோம். அல்லாஹு தாலா அப்படியான பாக்கியமான ரமலானாக இந்த ரமலான ஆக்கி தந்தருள்வானாக. விசேஷமாக பெண்கள் யா அல்லாஹ் தாய்மார்களுக்கு நல்ல தெளிவை கொடுத்தருள்வாயாக. இபாதத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இபாதத்துல பேணுதலோடு நடக்கூடிய ஆக்கிடியா அல்லாஹ் எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான்ல நீ துஆக்களை கபூல் செய்தா யா அல்லாஹ். அதிகமாக துஆக்கள் ஈடுபடக்கூடியவங்களா ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எப்ப உன்னிடத்துல கையை உயர்த்தி துஆ செஞ்சாலும் அந்த துஆவை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ், கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். ஹலாலான தேவைகள் எல்லாம் நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்